வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஒரு நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்து சொல்லியிருந்தேன் போஸ்ட்டில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் ஒருக்கா கூட சொல்கிறேன். சைக்கோ லவரையும் பர்ஃபெக்ட் அடிட்டையும் நான் டிலீட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா அது வந்துட்டு ஒழுங்காக வியூஸ் போகலை, அதனால தான் டிலீட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு இதோட சேர்த்து 3 ஆன்கோயிங் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஓகேடா, இப்போது டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தென் இது வந்துட்டு விமென் குக்கோட ஸ்டோரி, ஓகேவா? ஸோ 3 பேருமே பெர்ஃபெக்டாக ஒரே லீடிங்கில் தான் இருப்பாங்க. நான் வந்து மெயின் ரோல்னு சொல்லிட்டு யாரையுமே சொல்ல மாட்டேன். பிகாஸ் 3 பேருக்குமே லைக் எப்படி சொல்கிறது, போக போக உங்களுக்கே புரியும், ஓகேவா? ஸோ ஓகேடா. எஃப்எஃபோட நேம் பிளடி பைட். ஸோ பிளடி பைட்டோட பார்ட் 1 தான் இது, ஓகேவாடா? அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் தான் இப்போ பார்த்தா ஒரு நைட் டைம் அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்டில் தான் காட்டுறாங்க. அதில் யாரோ ஒருத்தங்க அவ்வளோ ஸ்பீடாக லைக் ஒரு ஏரோட ஸ்பீடில் அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவத்துக்கு பின்னாடியிலேருந்து 2 பேர் அவ்வளோ வெறி கொண்டு துரத்திட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே பிளாக் அண்ட் பிளாக் சூட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டில் ஓடிட்டு இருக்க பர்சன் வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வித் சாண்டல் மாதிரியான சூட்டு தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போட்டுட்டு செம்ம ஸ்பீடாக ஓடிட்டுருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துலேருந்து அந்த முன்னாடி ஓடிட்டு இருந்த பர்சன் அப்படியே குதிச்சிடுறாங்க. ஸோ பின்னாடி வந்த 2 பேரும் அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகுறாங்க. இன்றைக்கும் தப்பிச்சிட்டான், ஆமாம் தப்பிச்சிட்டான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏய், இனிமேல் வந்தால் அவனை விட்டு வச்சுக்கவே கூடாதுடா, விட்டு வைக்கவே கூடாது. அதே தான், இன்றைக்கி எப்படி போய் அங்கே போய் சொல்லுவோம் நம்ம 2 பேரும்? அவன் இன்றைக்கும் தப்பிச்சிட்டான்னு என்ன பண்ணுறது, சொல்லி தான் ஆகணும். இங்கேருந்து நம்ம அங்கேயும் போக முடியாது, அவங்க இங்கே வரக்கூடாது. இருந்தாலும் இது 4வது முறை அவன் இங்கே வர்றது. ஒவ்வொரு முறையும் நம்மக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டு தான் இருக்கான். இதுக்கு மேலே அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவங்க 2 பேரும் அப்படியே போயிடுறாங்க. ஃப்ராக்சர் ஆஃப் த மூமெண்ட்டில் அங்கேருந்து அப்படியே ஏர் ஸ்பீடில் அப்படியே பறந்து போயிடுறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் ஒரு காரில் உட்காந்து கத்திட்டு இருக்கீங்க. அப்பா, நான் தான் சொல்கிறேன்ல, நான் சோயா கூட கண்டிப்பாக ரூமில் தான் நின்று படிப்பேன், நான் உங்கள் கூடலாம் இருக்க மாட்டேன். ஃபியூனா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்க மாட்டியா? புரிஞ்சுக்கக்கூடிய சென்ஸ் கூடவா இல்லை உனக்கு? அப்பா ப்ளீஸ் அப்பா, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, நான் அங்கே நின்று படிக்கிறேன். ஃபியூனா, இங்கே பாரு, இங்கே பிளேஸ் சரியில்லைம்மா, உனக்கு புரியுதா நான் சொல்கிறது? இங்கே வந்து இடம் சரியில்லாதனால தான் நீ வந்து என் கூட தங்கி நின்று படின்னு சொல்கிறேன். இத்தனை வருஷம் ஒன்றையும் அம்மாவையும் கூப்பிட்டுட்டு இங்கே வர்றதுக்கு காரணமே அதுதான். ஃபஸ்ட்டு நீ சொல்லு, இந்த சோயா யார்? அதுவா, அது ஆன்லைனில் நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருந்தோம்மா. அப்போ அவள் தான் சொன்னா, இதான் என்னோட இடம், நான் இங்கே தான் இருக்கேன்னு. பார்த்தா நீங்கள் வேலை பார்க்குற இடம் அதான்ப்பா. ரொம்ப 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 நாங்கள் 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அவள் கூட நின்று படிக்கலைன்னா எப்படி அப்பா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அவளுக்காக தான் நான் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தேன், சிட்டியை விட்டுட்டு. ப்ளீஸ் அப்பா, நான் அவள் கூடயே படிக்கிறேன், ப்ளீஸ் கிவ் மீ த பர்மிஷன். எங்கே பாரு ஃபியூனா, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அம்மா மூஞ்சில் என்னால் முழிக்கவே முடியாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோ. அப்பா எனக்கு எதுவும் ஆகாது, ஐ ஸ்வேர். சோயா என்னை நல்லா பார்த்துப்பா, ப்ளீஸ் அப்பா, நான் அங்கேயே இருக்கேன், ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி சரி, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்லன்னு தெரிஞ்சு போச்சு, உன்னோட இஷ்டப்படியே பண்ண. தேங்க்யூ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு பிளேஸ் வருது, லைக் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. அப்போ உங்கள் அப்பா அந்த இடத்த காட்டுறாரு உங்களுக்கு. இங்கே பாரு ஃபியூனா, என்ன நடந்தாலும் இந்த இடத்துக்கு வரவே கூடாது. அப்பா, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் நான் அங்கேருந்து இங்கேயே வந்தேன். பார்த்தா இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஃபியூனா, சொல்கிறத புரிஞ்சுக்கோ. அப்பா என்ன சொன்னாலும் ஒரு காரணத்தோடு தான் சொல்லுவேன். அது மட்டும் கிடையாது, காலேஜுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கும், அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? ஃபியூனா, உன்னோட விளையாட்டு புத்தியை இங்கே காட்டக்கூடாது, புரிஞ்சுதா? சிட்டி மாதிரி இல்லை இந்த இடம், புரிஞ்சுக்கோ, ஓகே? அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் இந்த ஃபால்ஸுக்கும் நீ எந்த காரணம் கொண்டு வரக்கூடாது, புரிஞ்சுதா? சரி, புரிஞ்சுது, போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க, உட்காந்துட்ருக்கீங்க. ஃபைனலி உங்கள் காலேஜுக்கும் நீங்கள் வந்து ரீச் பண்ணிடுறீங்க. ஸோ உங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து வெளியே வைக்கிறீங்க. ஃபியூனா, நான் வேணா உள்ளே கொண்டு வச்சு அப்பா
உள்ள எல்லாம் நீங்கள் வர வேணாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு இவ சரியில்லை, இவ கூட பழகாத, இவ சரியில்லை, இவ கூட பழகாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நீங்கள் குறை சொல்லிட்டு இருப்பீங்க. அதனால் நீங்கள்லாம் உள்ளே வர வேணாம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த ட்ராலியை அப்படியே உருட்டிட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஃபியூனா, டாடா லவ் யூ. லவ் யூ ஃபியூனா ஆல்சோ லவ் யூ டாடா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ட்ராலியை விட்டுட்டு ஸ்பீடாக உள்ளே போயிடுறீங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு ரூம், அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. சோயா அப்படியே ஸ்வாகாக படுத்திருக்கா ஒரு பெட்டில். அப்படியே படுத்துட்டு திருப்பி பார்க்குறேன் அவங்கள. அப்படியே பார்த்துட்டு ஏ ஃபியூனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே குதிச்சு எந்திரிச்சு உங்களை அப்படியே ஹக் பண்ணுறா. ஸோ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்க செம்ம ஹைட்டாக இருக்கா. லைக் அவளோட ஷோல்டருக்கும் நீங்கள் 2 இன்ச் கம்மியாக தான் இருக்கீங்க, அந்த அளவுக்கு இருக்குது உங்களோட ஹைட்டு. அப்படியே பார்த்துட்டு நீங்கள் ஷாக்காக பார்த்துட்டு நிற்கிறீங்க. என்னாச்சு ஃபியூனா, ஏன் அவ்வளோ ஷாக் ஆகுற? இல்லை சோயா, அது வந்து ஏன்னா நீ இவ்வளோ ஹைட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க. என்ன என்ன இப்படி கேட்குற? ஏன் சிட்டிலெல்லாம் இந்த மாதிரி ஹைட்டில் தான் இருப்பீங்களா நீங்கள்? ஆமாம், இவ்வளோ தான் இருப்போம். ஏன் என்னோட அப்பாவே உன்னை விட 2 இன்ச்சு கம்மியாக தான் இருப்பாருன்னு வச்சுக்கோயேன். ஏய், என்ன சொல்கிற நீ? அப்படியெல்லாம் இல்லை, உனக்கு அங்கேருந்து இங்கே வந்தனால டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது போல். நீ வா ஃப்ரெஷ் ஆகு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ரெஸ்ட் ரூம்குள்ளே விட்டு பூட்டிடுறா. ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கும் அவளுக்கு வந்துட்டு ஃபோன் வருது. அவள் உடனே அட்டன் பண்ணிக்கிறாத. ஸோ நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே ரூம்குள்ளாடி போயிடுறீங்க. நீங்களும் ஃபைனலி ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி காலேஜ் இருக்குது, நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு காலேஜுக்கும் போகிறீங்க. சோயா, நீ சொல்லியிருக்கல்ல உனக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்கான்னு? ஆமாம் இருக்கான், அவனை அப்புறமா காமிச்சு தரேன், இப்போது கிளாஸ்க்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளாஸ்க்கு போகிறீங்க. சோயா, இங்கே கிளாஸ் ரூம் எல்லாம் நல்லா இருக்குடி. நானும் என்னமோ நினச்சேன் வில்லேஜுக்கு வரனால கிளாஸஸ் எல்லாம் சுத்தமாக நல்லா இருக்காதுன்னு, ஆனால் எல்லாம் நல்லா இருக்குடி. நல்லா இருக்குல்ல? நீ என்னை பார்த்தே இவ்வளோ ஷாக் ஆகுறியே. என்னோட பிரதரு, கசின் பிரதர்ஸ் எல்லாம் என்னை விட ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, அவங்கள பார்த்தெல்லாம் இப்படி தான் ஷாக் ஆவியா? என்ன உன்னை விட ஹைட்டாக இருப்பாங்களா? ஆமாம். ஏன் உனக்கு இதெல்லாம் பார்த்தியா இவ்வளோ வியர்டாக இருக்குது? இல்லை, நான் சிட்டிலேயே வளர்ந்துட்டேனா, அதான் வில்லேஜ் பற்றி தெரியல. எப்படி தான் இவ்வளோ பனைமரம் ஹைட்டுக்கு வளர்றீங்கன்னு. நான் பழகிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே லன்ச் பிரேக்கும் வருது. லன்ச் பிரேக்குக்கு நீங்கள் கேன்டீன் தான் போகிறீங்க. உங்களுக்கு செம்மையாக பசிக்குது. சோயா, எனக்கு செம்மையாக பசிக்குது, சீக்கிரம் எதையாவது ஆர்டர் பண்ணு. நான் அங்கேருந்து வரும்போது கூட எதுவுமே சாப்பிடாம தான் வந்தேன். இரு உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ நீங்களும் ஒரு பெரிய லிஸ்ட்டே தரீங்க. இவ்வளோ போதுமா? போதும். ஏன் இதுவே அதிகம்னு தான் எங்கள் அப்பா சொல்லுவார், நீ என்ன இவ்வளோ போதுமான்னு கேட்குற? இல்லை நீ எவ்வளோ சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதான். ஓ அப்படியா? நான் நார்மலாகவே நிறைய சாப்பிடுவேன். உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொல்லு, நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன் வந்து, ஓகேவா? சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே குடுகுடுன்னு ஓடிடுறா. ஸோ நீங்களும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஒரு கேங் அப்படியே வராங்க. பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே ஒரு 4 பசங்க தான் உள்ளே நுழையிறாங்க. வந்ததும் அவங்க பாட்டுக்கு அப்படியே தனியாக போயிட்டு ஒரு டேபிளில் உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்படியே தான் நீங்கள் அப்படியே உட்காந்து அவங்களையே நோட்டம் விட்டுட்ருக்கீங்க. அதில் ஒரு பர்சன் பார்க்க செம்மையாக இருக்கார். ஸோ நீங்கள் அவரை தான் உட்காந்து லிட்டரலி சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க. அப்போது சோயாவும் வந்துடுறா. ஏய், என்ன அங்கே நோட்டம் விட்டுட்ருக்க? இல்லை, பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்காங்களே, அதான் பார்த்துட்ருக்கேன். அதுலேயும் அவர் ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பர்சனை பாயிண்ட் ஆஃப் பண்ணி காட்ட, ஏய், என்னோட ட்வின் பிரதர் அவன்தான். அவரா? ஆமாம், ஜங்குக், இரு கூப்பிட்றேன். வேணாம், எதுக்கு வம்பு, நான் இங்கேயே இருந்துட்டு இருக்கிறேன். அவன் ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவான், இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு கூப்பிடுறா. ஸோ ஜங்குக்கும் வந்துடுறாரு. வந்துட்டு என்ன சோயா, என்ன புதுசாக ஆட்கள் கூடலாம் இருந்துகிட்ருக்க? என்ன சோயா, இதுதானே உன்னோட ஃபஸ்ட் இயரு? ஜெக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குற ஜெக்கேவை. என்னாச்சு? ட்வின் பிரதர்னு சொன்னேன், அப்போது இவருக்கும் இதானே ஃபஸ்ட் இயரு? ஆமாம், இவன் இப்படி தான் உளறிக்கிட்டே இருப்பான். நான்
கூடுதலாக யார் கூடயும் பழக மாட்டேனா, அதான் உன் கூட புதுசாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அவன் ஏதாவது நினச்சிட்டு இருப்பான். ஓ அப்படியா? ஆ ஆமாம். ஜிகி, மீட் ஃபியோனா, உங்ககிட்ட சொல்லியிருக்கல்ல. ஓ ஃபியோனா, ஹாய். ஹாய். நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஆ ரொம்ப ஹேண்ட்ஸமா? ஓ தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. ஸோ நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கீங்க. என்னடி பார்க்க எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கா? அதான் எனக்கும் புரியல. நானும் கொஞ்சமாவது ஹைட்டாக இருப்பான்னு பார்த்தேன். பார்த்தா ரொம்ப ஷார்ட்டாக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு சோயா அப்படியே 2 பேரும் முணுமுணுன்னு பேசுகிறாங்க. ஸோ உங்களுக்கு புரியுது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் 2 பேருக்கும் பசிக்கலையா? இல்லை இல்லை, காலையே நல்லா சாப்பிட்டு தான் வந்தோம், அதான் பசிக்கல. சரி நீ சாப்பிடு, நாங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிறோம். சோயா பாடி அப்படியே ரோஹானு அப்படின்னுலாம் உனக்கு என்னமோ வச்சுருக்கானுங்களா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே சோயா கிளப்பி கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. என்ன நடக்குது இங்கே? ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காரு. நம்ம வாழ்க்கையிலையும் லவ்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கணும். அது நடந்துருச்சோ? ஃபர்ஸ்ட் சைட் ஆஃப் லவ்வா? ஏய் உனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லையே? இல்லை இல்லை, இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு ஈவினிங்கே சொல்லிடுறேன். ஃபியூனா, இவர் நமக்கு தான். வேறு எவ்வளவு கொத்திட்டு போகிறதுக்கு முன்னாடி இவரை முதல்ல கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே மைண்ட்லேயே என்னென்னமோ கணக்கு பண்ணி வச்சுட்டு நல்லா உட்காந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு அந்த ஜூஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. ஸோ அப்படியே சோயாவும் வரா, ரோஹானையும் லீயையும் ஹர்டினையும் கூட்டிகிட்டு வரா. ஃபியூனா, இவன் தான் ரோஹான், லீ, தென் ஹர்டின், என்னோட கசின் பிரதர்ஸ். ஹாய் ஹாய். என்னடி இவ்வளோ ஷார்ட்டாக இருக்கா? டீ ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி பார்க்குறா. இல்லை இல்லை, சிட்டியில் எல்லாருமே ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. நீங்கள் வில்லேஜில் இருந்து என்ன சாப்பிட்டு எதில் தொங்கி வளர்றீங்கன்னு யாருக்கு தெரியும்? அதான் நீங்கள் இவ்வளோ ஹைட்டாக இருக்கீங்க, பனைமரம் மாதிரி. நாங்கள் ஷார்ட்டாக இருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. சோயா, இவங்கெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட்டாக என்ன? ஆமாம், இவனுங்க வேறு டிபார்ட்மெண்ட் தான். 4 பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட் தான். என்ன தான் வேறு டிபார்ட்மெண்ட்டில் தூக்கி போட்டாங்க. ஓ அப்படியா? சரி சரி, நம்ம இங்கேருந்து போகலாமா? அதுக்கு என்ன, போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிளம்பி போயிடறாங்க. ஸோ நீங்கள் எங்கள் கிளாஸில் அப்படியே ஜேகேவை நினச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஃபியூனா, என்னடி அப்படியே பேன் உட்காந்துட்ருக்க? அது வந்து அது சோயா சொல்லிடி, வந்து போயின்னு இழுத்துட்ருக்க. சோயா, எனக்கு ஜேகேவை ரொம்ப பிடிச்சிருக்கு சோயா. அடி அடி, ஜேகேவையா? ஆமாம். ஏன் இந்த ரோஹான், லீ, அதுக்கப்புறம் ஹர்டின் எல்லாம் பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? நான் அந்த பிடிக்கிறத சொல்லலை. நான் ஜேகேவை லவ் பண்ணுறேன்டி. லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேஸை வைக்கிறா சோயா. ஏன் ஏன் அப்படி பார்க்குற? இங்கே பாரு, இந்த லவ்வெல்லாம் எங்கள் ஃபேமிலிக்கு செட் ஆகாது. சொன்னால் புரிஞ்சுக்கோ. அவன்கிட்ட போய் சொன்னாலும் எப்படியும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான், ரிஜெக்ட் பண்ணிடுவான். அதனால நீ யார்ட்டே போய் சொல்லி பல்பு வாங்கியிருக்கிறத விட மூடிட்டுருக்கிறது நல்லது சோயா. என்ன நான் சொல்கிறது? நீ சொல்கிறத நான் கேட்க போகிறது கிடையாது. இன்னைக்கு நான் இல்லை இல்லை இல்லை, இன்னைக்கு சாயந்தரமே ஜேகே கிட்ட என்னோட லவ்வை சொல்கிறேன், அக்செப்ட் பண்ணுறேன். அது வந்து ஐயோ, நான் இது வரைக்கும் லவ் பண்ணதில்லை, அதனால என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரில. அதாவது இன்னைக்கு நான் என்னோட லவ்வை சொல்கிறேன், நான் இன்றைக்கே கமிட் ஆகிடுறேன். ஐயோ ஃபியூனா, நான் சொல்கிறத கேளு. இந்த லவ்வெல்லாம் செட் ஆகாது, புரிஞ்சுதா? அதுவும் ஜேகேக்கு லவ் சுத்தமாக செட் ஆகாது. அவன் எப்படின்னு உனக்கு தெரியல, அதனால தான் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க. அவரை பார்த்தாலே எவ்வளவு ஹேண்ட்ஸமாக ஸ்வீட்டாக அழகாக இருக்காரு. உனக்கு எங்கே தெரிய போகுது? ஏன்னா இத்தனை வருஷம் நீ அவரு கூட தானே இருந்திருக்க. என் கூடயும் ஒரு தரத்தலை அண்ணன் இருக்கான். இத்தனை வருஷம் அவன் கூட இருந்தனால எனக்கு அவனோட அருமை அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் பொண்ணுங்கெல்லாம் வழி வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் வழியிறாளுங்கன்னு தெரியல எனக்கு. இங்கே பாரு ஃபியூனா,
என் அண்ணனை பற்றி உனக்கு முழுசாக தெரிஞ்சிச்சுன்னா நீ அவனை லவ் பண்ண மாட்ட, அப்படியே இங்கேருந்து ஓடி போயிடுவ. என்ன முழுசாக தெரிய வேண்டியிருக்கு? அப்படியே பார்க்குறதுக்கே எவ்வளோ பால் வெளியிற மூஞ்சு, அழகா இருக்காரடி. என்னமோ ஒன்று, ஏய் அவன் பால் வெளியிற மூஞ்சின்னு சொல்லிட்டு நீ தான் சொல்கிற. அவன் பெரிய ரவுடிடி. வேணா வில்லேஜுக்கு வெளியே கேட்டுப்பாரு, ஐ மீன் டு சே காலேஜுக்கு வெளியில் கேட்டுப்பாரு, அவன் எவ்வளோ பெரிய ரவுடின்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க. இல்லை இல்லை, ரவுடியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு ரவுடி பசங்களையும் ரொம்ப பிடிக்கும். பைத்தியம். ஐயோ, நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைப்பேன்? இங்கே பாரு ஃபியூனா, இதெல்லாம் செட் ஆகாது. இது வந்துட்டு எங்களோட ஃபேமிலிக்கு செட் ஆகாது. செட் ஆகுதோ ஆகலையோ, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எனக்கு அவரை லவ் பண்ணணும் டாட். சொன்னால் புரிஞ்சுக்கோடி, அவனுக்கு அதெல்லாம் செட் ஆகாதுடி. அவருக்கு அதெல்லாம் செட் ஆகாமல் இருந்தால் என்ன, எனக்கு அதெல்லாம் நல்லாவே செட் ஆகும். அதனால பிரச்சனையே இல்லை, நான் போயிட்டு சொல்லிடுறேன். ஃபியூனா புரிஞ்சுக்கோ ஃபியூனா, அவன் சரியான ஆள் ஃபியூனா. உன்னை பார்த்த ஃபஸ்ட்டு சைட்னால அப்படி பிஹேவ் பண்ணியிருக்கான். நீ லவ்வெல்லாம் போயிட்டு சொல்லிட்டு இருந்தேன்னு வை, அவ்வளோதான், சரிப்பட்டு வராது ஃபியூனா, புரிஞ்சுக்கோ ஃபியூனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் எதையும் கேட்குற மாதிரி இல்லை, ஜேகே கிட்ட போய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஈவினிங்கும் ஆயிடுது. காலேஜ் முடிச்சு எல்லாருமே அப்படியே வெளியே போயிட்டுருக்காங்க. ஸோ ஜேகே, தென் ரோஹான், லீ, அதுக்கப்புறமா வந்து ஹர்டின் 3 பேருமே அப்படியே கிளாஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. அப்போது அப்படியே ரோஹான், லீ, தென் ஹர்டின் பார்த்துட்டு, மச்சான் ஃபியூனா வந்திருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட சொல்லுவோம். ஜேகே அப்படியே திரும்பி பார்க்குறாரு. என்னாச்சு ஃபியூனா, கிளாஸ்க்கு வந்திருக்கா, என்ன ஏதாவது ப்ராப்ளமா? அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. இல்லை, கொஞ்சம் பர்சனலாக பேசணும். பர்சனலாவா? என்கிட்ட என்ன பர்சனல் வேண்டி கிடக்கு? அது வந்து நான் சொல்கிறேன், இவங்க 2 பேரும். டேய் வெளியே போங்கடா. ஏம்மா, நான் உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்லை, உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். டே நீயும் வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே உட்காந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே உட்கார்றீங்க. ஜங்குக்கா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிக்கட்டும், அதுக்கு என்ன இருக்குது? பிரதராக பிடிச்சிருக்கோம் அதானே? இல்லை ஜங்குக்கா, அது வந்து நான் உங்களை லவ் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்? பைத்தியம் பிடிச்சிச்சா உனக்கு? பைத்தியம் கித்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா என்ன? சிட்டிலேருந்து தையா தக்கான்னு இங்கே ஆடிட்டு வருது பசங்களை லவ் பண்ணுறதுக்கா, படிக்கிறதுக்கு இல்லையா? ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள்? இங்கே பாரு, எனக்கு இந்த லவ் மயிலெலாம் செட் ஆகாது, புரிஞ்சுதா? ஏன் சொயா உங்ககிட்ட சொல்லலையா எதுவும்? இல்லை சொன்னா. இங்கே பாரு, இங்கே பாரு, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, புரிஞ்சுதா? ஏன் செட் ஆகாது? என்கிட்ட என்ன இல்லை, எல்லாமே இருக்குதானே, அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் ஃபேமிலிக்கு செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகும், செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே சைடு மூஞ்சை திருப்ப வைக்க நீங்களும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. என்ன, அதெல்லாம் செட் ஆகும், நான் உங்களை லவ் பண்ணுறது தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறீங்க. அப்போது ஜேகேவும் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பாடுறிக்கே கடவுளே, சோயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்பீடாக சோயாவை பார்க்குறதுக்கு, சோயாவோட கிளாஸ்க்கு வரதுக்கு அப்படியே இறங்கி போகிறாரு. ஸோ அப்படியே மேலேருந்து பார்த்தா நீங்கள் அப்படியே ஓடுறீங்க அந்த கிரவுண்டில் தான். ஸோ மேலேருந்து பார்க்கும்போது வியூ கரெக்டாக தெரியுது. என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகி உங்களோட மேலே அப்படியே விழ வருது. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக்கில் நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. பார்த்தா எதுவுமே ஆகலை. இப்போ என்ன நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்தா எதுவுமே இல்லை. ரொம்ப கற்பனையில் இருக்கணும்.
ஐயோ! என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி முத்தி பார்க்குறீங்க. அங்க எந்த ஒரு தடயமுமே இல்ல. ஸோ அப்படியே தான் இருக்கு எல்லாமே. ஆ என்ன நடந்துச்சுன்னே தெர்ல. ஷோ! முதல்ல ரூமுக்கு போணும். ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அங்கேருந்து இங்க வந்தனால மூளைக்கு இது குழம்பி போயிருச்சோ என்னவோ! முதல்ல போய் ரெஸ்ட் எடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிர்றீங்க. ஸோ இப்படியே தான்டா லைக் அங்க போனதுலேருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா என்னென்னமோ நடந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் எப்படி சொல்றது? உங்களுக்கு அந்த அளவுக்கு வரல. எந்த ஒரு டவுட்டுமே வரல. ஸோ இதே மாரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஓகேவா? பை பாய். லவ் யூ ஆல்.